இப்போ தேவா வீரஜ கொல்றதுக்காக கத்திய தூக்கிட்டு போகிறான். அப்ப வீரஜோட அம்மா அங்க வந்துடுறாங்க. வீரஜோட அம்மா பார்த்ததும் தேவா தன் கையில இருக்கிற கத்திய கீழே போட்டுடுறான். என்ன நடந்திருக்குன்னா, வீரஜோட அப்பா தேவாவை பார்த்து இந்த இடத்த பத்தி பேசுறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அப்ப தேவாவோட தங்கச்சி காரை ஓட்டிட்டு போறப்ப இவர் அப்பாவோட கார்ல இடிச்சிடுவா. இவங்க இறங்கி நின்னு பேசிட்டு இருக்கிறப்ப தேவாவோட எதிரிங்க ஒரு லாரி எடுத்துட்டு இடிக்க வருவாங்க. அப்ப வீரஜோட அப்பா தேவாவோட தங்கச்சியை காப்பாத்த போறப்ப அந்த லாரி இவரை இடிச்சிடுது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிற வீரஜோட அப்பாவோ தேவாவோட தங்கச்சி கிட்ட அந்த இடத்தோட பேப்பரை வாங்கி எப்படியாவது தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பாரு. அதனாலதான் வீரஜோட அம்மாவை பார்த்ததும் தேவா கத்திய கீழே போட்டுடுறான். இப்ப அவரோட பையன் தான் வீரஜின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவா போயிட்டு தான் வச்சிருக்கிற பத்திரத்தை எடுத்துட்டு வந்து அதை வீரஜ் கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்கிறான். இப்ப வீரஜ் அந்த பத்திரத்தை வாங்கி சமீராவோட அப்பா கிட்ட கொடுக்கறாரு. கரெக்டா அவர் சொன்ன நேரமும் அப்பதான் முடியுது. இவ்வளவு நாள் தன்னோட ஃப்ரெண்ட பத்தி தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டோமே சமீராவோட அப்பா வீரஜ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. தன்னோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்றாரு. அதே நேரம் வீரஜ் வச்சிருந்த ஷேர் எல்லாம் பல மடங்கு லாபம் வந்து அவன் மறுபடியும் பழைய மாதிரியே பணக்காரனா ஆகிடுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.